உங்கள் வாழ்க்கையில் யாருடைய அரசாங்கம் இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் யாருடைய அரசாங்கம் இருக்குது? அரசாங்கத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அரசாங்கத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஒரு பக்கம் இப்படி என்ன செஞ்சிட்ருக்கு, அரசாங்கத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் அரசாங்கங்களில் பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த அரசாங்கம் போய் வேற ஒரு அரசாங்கம் வந்தால் வாழ்க்கை நல்லாயிருமா? நீங்கள் கூட அப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஆட்சியிலே அது இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது கிடைக்குமா? அடுத்த ஆட்சி வந்தால் வாழ்க்கை மாறுமா? நான் கிட்டத்தட்ட பாருங்கள் 20 வருஷத்துக்கு மேலே இந்த விஷயத்தை கேட்டுட்ருக்கிறேன். இந்த ஆட்சி போய் அந்த அடுத்த ஆட்சி வந்தால் ஏதாவது மாறுமா? வாழ்க்கை மாறுமா? இல்லை வேலைக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, இல்லை நமக்கு ஒரு வீடு கொடுக்கறதுக்கு, ஒரு இடத்த கொடுக்கறது, இப்படி கவர்மெண்ட் ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை, தேவையான நல்ல விஷயங்களை ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்கு இருக்குதா? இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? நான் சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சதில் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லாருமே இதை சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சி வந்தால் சரியாயிடும். பாருங்க, அரசியல்வாதிகள் அவங்களும் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவோமாக்கும், எங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தா நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, பல கொள்கைகளையும் வாக்குகளையும் வார்த்தைகளையும் என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டிருக்கீங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கு இதெல்லாம் செய்வோம், ஆண்களுக்கு இதெல்லாம் செய்வோம், பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு பல காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக பாருங்கள், மனிதர்கள் மத்தியில் அவங்க சொல்கிறதெல்லாம் என்ன செய்கிறதில்ல, செய்கிறதில்ல. இதுதான் மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு வழக்கம். அதனாலேயே எல்லா மக்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆமாம் இந்த அரசாங்கம் போய் அடுத்த அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம், எங்கே யார் வந்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்னும் சிலர் எப்படி வந்துட்டாங்கன்னா, யார் வந்தால் நமக்கு என்ன, நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. சிலர் மட்டும்தான் சரி, வேற யாராவது புதுசாக யாராவது வந்தால் வாழ்க்கை மாறும், நாட்டில் ஒரு நல்லது உண்டாகும், நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்க, ஏதாவது செயல்படுத்துவாங்க அப்படின்னு சிலர் மட்டும் யோசிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா அரசாங்கங்களும் என்ன சொன்னாலும் அதை முழுசாக என்ன செய்யறதில்ல, செய்கிறது இல்லை, இது வரைக்கும் நிறைவேற்றினது இல்லை. நடைமுறைக்கு உதவாத காரியங்களை வாக்குகளா, இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது மனிதனுடைய வழக்கம். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். பொதுவாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. முடியலைங்க, சூழ்நிலை வேறு மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க இல்லையா? ப்ராக்டிக்கலாக அதை செய்ய முடியாமல் போச்சு அப்படின்வாங்க. பாருங்கள், தலைவர்களாக, அரசியல்வாதிகளாக, அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் அவங்களும் மனுஷங்க தான் இல்லையா? அவங்க ஒன்றும் வானத்திலேருந்து இறங்கி வரலையே. இதே ஊரில் பிறந்து நம்ம கூட தான் வளர்ந்தாங்க, நம்ம கூட தான் வாழ்ந்தாங்க, நம்மை போல தான் அவங்களும் இருந்தாங்க. அடுத்தடுத்து முன்னேறி ஒரு தலைவர் ஆகுறாங்க. ஆனால் இருதயம் யார மாதிரி தான் இருக்குது, எல்லா மனுஷங்க மாதிரி தான் இருக்குது. வாயில் ஒன்று சொல்கிறாங்க, செயலில் வேற ஒன்று இருக்குது. அதனால மக்களுக்கு அரசாங்கத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆனாலும் சிலருக்கு மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு, வேற ஒரு அரசாங்கம் வந்தால் வாழ்க்கை மாறாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பாருங்க, கடவுளும் அரசாங்கத்தை கொண்டு தான் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோள் மேலே உங்களை ஆளுகை செய்வது எந்த அரசாங்கம்? நான் தமிழ்நாட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தை பற்றி பேச வரல. எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கத்தை பற்றி பேச போகிறேன். நடைமுறையில் நம்ம வாழ்க்கையை இந்த அரசாங்கம் எப்படி மாற்ற போகிறது? நீங்களாம் அடுத்த வேலையில் அரசாங்கம் வந்தால் மாறிடும் நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இத்தனை வருஷமாக காலகாலமாக சுதந்திரம் வாங்குறதுலேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் மக்களுடைய எல்லா காரியங்களும் இன்னும் தீர்த்த பாடு இல்லை. தீர்த்துருச்சா? இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுட்ருக்கேன். ஒரு கூட்ட மக்கள், மதங்களை பின்பற்றுகிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க,
சமுதாயத்தில் இருக்கிற தீமைகள் ஒழியணும், ஒயின் ஷாப் மூடப்படணும், அது சரியாகணும், இது சரியாகணும், ஜெபம் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், அப்படி இப்படின்னு என்ன செய்கிறாங்க? மதங்களில் மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள், அரசாங்கங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வந்தால் மூடிடுவோம், எங்கள் ஆட்சி வந்தால் எல்லாத்தையும் மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்குறேன். இந்த 25 வருஷத்தில் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்படலை, அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஒயின் ஷாப் எங்கேயாவது தள்ளி ஒரு ஊர் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும். ஆனால் இப்போ எல்லா பக்கமும் என்ன செய்யுது? இருக்குது. இதுதான் வளர்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. இப்போ அரசாங்கத்தால் வாழ்க்கையின் பிரச்சனை என்ன செய்ய முடியல? தீர்க்க முடியல. அதுக்காக நான் எந்த அரசாங்கத்தையும் குறையும் சொல்லலை. அவங்களும் நம்மள மாதிரி மனிதர்கள் தானே. அதனால தான் பைபிள் சொல்லுது பாருங்க, அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் மனுஷங்க தான். அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா. அவங்கள திட்டி தீர்க்கறதுனால பிரச்சனை தீர போகிறது இல்லை. எல்லா ஊர்லேயும் பாருங்க திட்டி தீர்த்துட்டு இருப்பாங்க. இவங்க நேரத்துக்கு கூட ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு இல்லையா? அரசியலில் பெரிய ஒரு கூட்டம் நடத்தி கொஞ்சம் மக்கள் இறந்துட்டாங்க இல்லையா? அதுதான் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. அப்போ மனிதர்கள் நான் வந்தால் எல்லாம் சரியாயிருவேன்னு சொன்னால் கூட அவங்களால அதற்கு ஏற்பாடு பண்ணுகிற விஷயத்தில் கூட என்ன செய்ய முடியல? தங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, பிரச்சனையை தீர்க்க முடியல. இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கி விட்டுறாங்க. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, வேதத்தில் ஒரு அரசாங்கத்தை பற்றி கடவுள் சொல்கிறார். அதை பற்றி அன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம், ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க போகிறேன். பொதுவாக இந்த வசனத்தை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாசிப்பாங்க. இதை வந்து கிறிஸ்துமஸ் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இது கிறிஸ்துமஸ் பிரசங்கம் இல்லை, இது அரசாங்கத்தை பற்றி ஒரு பிரசங்கம். இந்த வசனமே அரசாங்கத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த அரசாங்கம் எல்லா அரசாங்கத்தையும் மாதிரியும் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்த அரசாங்கத்தை போல கிடையாது. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாற்றுகிற ஒரு அரசாங்கம். அதை பற்றி பேச போகிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா மக்களும் வேற ஒரு அரசாங்கம் வந்தால் வாழ்க்கை மாறிடும்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. கடவுளும் வேற ஒரு அரசாங்கம் வந்தால் வாழ்க்கை மாறும்னு சொல்றாரு. அது என்ன அரசாங்கம் பார்க்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த வசனத்தை பொதுவாக எப்போ வாசிப்பாங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாசிப்பாங்க. ஆனால் இதில் குறிப்பாக என்ன கவனிக்கணும்? இது கிறிஸ்மஸ் பிரசங்கம்னு யோசிச்சுட்டு அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது பாருங்க. இங்கே குறிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசுவை பற்றி இங்கே சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவின் தோல் மேலே என்ன இருக்குன்றதை பற்றி பேசுறாரு. என்னது அவர் தோளின் மேலே இருக்குமா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா என்ன அப்படின்னா, இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 9வது அதிகாரத்தை 6வது வசனம். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். ஆட்சி பொறுப்புனா என்னது? அரசாங்கம் யார் தோள் மேல இருக்குமா? இயேசுவோட தோள் மேல அரசாங்கம் இருக்குமா? நம்ம இவர் அரசாங்கத்துக்கு வந்தால் நல்லாயிரும், இவர் ஆட்சிக்கு வந்தா சரியாயிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, என் குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன். அந்த குமாரன் தோள் மேல என்ன இருக்க போது? ஆட்சி பொறுப்பு இருக்க போது, அரசாங்கம் இருக்க போது. அந்த அரசாங்கம் எப்படிப்பட்டதா இருக்க போறான்? அவர் திருப்பெயரோ வியத்துக்கு ஆலோசகர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்த போகிறார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அது மட்டும் இல்ல, அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு போகும் தெரியுமா? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். என்ன சொல்றாரு? இவருடைய அரசாங்கம் எப்படிப்பட்டதா இருக்குமா? நீதியினாலும் நியாயத்தினாலும் நிறைந்ததா இருக்குமா. நீங்க உலகம் ஃபுல்லா எல்லா அரசாங்கத்திலையும் மக்கள் இருக்கிற கேள்வி என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஒரே ஊழலுங்க, ஒரே லஞ்சங்க, ஒரே ஏமாத்துறதுங்க, எங்க போனாலும் காசு கேட்குறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா?
ஆனால் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா? நீதியினாலும் நியாயத்தினாலும் நிலைப்படுத்தப்படுகிற, ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு அரசாங்கம். எல்லா அரசாங்கம் வரும்போதெல்லாம் சொல்றாங்க, எங்க அரசாங்கம் வந்துட்டா ஊழலே இருக்காது, ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. ஆனா அமைக்கிறது இல்லை. ஏன் அமைக்கிறது இல்லை தெரியுமா? பாருங்க, நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றதுக்கு இங்க வரல, குறை சொல்றதுக்கான பிரசங்கமும் கிடையாது இது. அவர்களால் ஊழல் செய்யாம இருக்க முடியல. அவங்களுடைய வாழ்க்கையில 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே சரியான அரசாங்கத்தினுடைய அரசராக இருக்கிறார், எல்லா நாவும் அவரை புகழ போகுது, அவரே ஆண்டவர் என்று அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட போகுது சொல்றார். பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்க, இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் இந்த பூமி முழுவதையும் ஆள போகிறாரு. எல்லாருமே இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் கர்த்தர், இவர் மேலதான் ஆட்சி பொறுப்பு இருக்குது, இவர் தான் சரியான அரசியல்வாதி அப்படின்னு சொல்ல போறாங்க. இவரை மாதிரி ஆட்சி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சொல்றது இல்லை, எல்லாரும் அவரை ஏத்துக்கிறது இல்லை. ஆனாலும் நான் சொல்றேன், இந்த இயேசுவை தங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அவர் ஆள ஆரம்பிக்கிறார். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு? தீர்த்து வைக்கிறார். பாருங்க, யார் அரசாங்கத்தில் இருக்காங்க அவங்க தான் அந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அவங்க தான் பொறுப்பு இருக்கணும் இல்லையா? இல்லைங்க நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முதலமைச்சர் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, முதலமைச்சர் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் உடனே என்ன செய்யறாரு? அமைச்சர்கள் என்ன செய்யறாரு? ஃபோன் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா? எனக்கு தெரியாதுன்னு அவர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் சொல்றேன், இயேசு ஒரு அரசர், அவர் தோள் மேல அரசாங்கம், ஆட்சி பொறுப்பு இருக்கிறது. இந்த இயேசுவை நீங்க ஏத்துக்கும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இயேசு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அது அவர் பொறுப்பெடுப்பார். நம்ம என்ன பண்ணணும்? அவரை நம்பணும், அவரை பிடிச்சுக்கணும், அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். அவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும், நம்ம மனசுல இடம் கொடுக்கணும். நான் போன வாரம் ஒரு அற்புதமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தேன். அதுலேருந்து என்ன, எதை பற்றி கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் 3 முக்கிய பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு பிரச்சனை என்னன்னா பொருளாதார பிரச்சனை, பண பிரச்சனை. 2வது என்ன பிரச்சனைனா குடும்ப உறவுகளில் இருக்கிற பிரச்சனை. 3வது நம்ம சரீரத்தில் வியாதியோ பலவீனமோ என்ன செய்யுது, வருது. இந்த 3 பிரச்சனை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை. உங்களுக்கு இருக்குதா? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, இருக்குது. இல்லைங்க எனக்கு பணம் கோடி கோடியாக இருக்குது, சரீரமும் நல்லா இருக்குது, குடும்பத்தில் சண்டே இல்லைங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுங்க, நான் போய் உட்காந்து கேட்குறேன். அப்போ எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை, சிக்கல் என்ன செய்யதான் இருக்குது. இல்லைன்னா என்ன செய்யுது, வருது, தீர்க்க முடியாமல் தவிக்கிறோம். இந்த 3 பிரச்சனையில் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செஞ்சிடலாம், உள்ளடக்கிடலாம். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் எனக்கு 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 1008 பிரச்சனையும் இந்த 3 பிரச்சனைக்குள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் இந்த 3 பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். காரணம் என்ன? மனிதனுடைய தேவையில்லாத ஆசைகளும் இச்சைகளும் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். தன்னிடத்துல இல்லாததுக்கு மற்றவர்களை பார்த்து ஆசைப்பட்டு சிலர் கடன் வாங்கி பண்ணிடுறாங்க, சிலர் திருடி ஏதாவது பண்ணுறாங்க, சிலர் மற்றவர்களுடைய காரியங்களை ஏமாற்றி அபகரித்து அதனால இவங்க சிக்கல்ல மாட்டுறாங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு பிரச்சனை பெருகிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த முழு உலகத்தில் இருக்கிற இந்த 3 முக்கியமான பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கடவுள் கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கடவுள் தான் சிலரை ஏழையாக கஷ்டத்தில் வச்சிருக்கிறாரு, கடவுள் தான் சிலரை பணக்காரங்களாக வச்சிருக்கிறாரு. இந்த கடவுள் இப்படி பண்ணலாமா?
இது நியாயமா அப்படின்னு நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. கடவுள் யாரையும் அப்படி என்ன செய்யல, கீழே ஒருத்தனா மேலே ஒருத்தனை என்ன செய்யல, வைக்கல. இன்னும் எளிமையாக கேட்குறேன், உங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைய ஒரு மட்டமான இடத்துல படிக்க வச்சுட்டு இன்னொரு பிள்ளைய ரொம்ப ஹை கிளாஸில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு இன்னொரு பிள்ளைய சரி அது ஏதோ படித்தா படிக்குது, படிக்கலன்னா போகுது அப்படின்னு விட்டுருவீங்களா நீங்கள்? யாராவது எந்த தாய் தகப்பனா அப்படி விடுவாங்களா? யாருமே அப்படி விட மாட்டோம் இல்லையா? தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டானதை எல்லாருக்கும் என்ன செய்வோம், ஈக்குவலாக கொடுக்கணும்னு விரும்புவோம் இல்லையா? இயேசு சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் மிகவும் நல்லவர் பாருங்க, அவர் நம்மளை காட்டிலும் அதிகமான ஈவுகளை, நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். அப்போ கடவுள் பிரச்சனைக்கு காரணர் கிடையவே கிடையாது. யார் பிரச்சனைக்கு காரணம்? நம்மளுடைய ஆசை இச்சைகள் தான் பிரச்சனைக்கு காரணம். இல்லாததுக்கு ஆசைப்படுறது, கடனை வாங்கி சிக்கிக்கிறது, அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாமல் இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது, அப்புறம் அங்கே கட்ட முடியல. இப்படியே தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. சிலர் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க, அடைக்க முடியல. பாருங்க, நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு கீழான நிலை, ஒருவேளை நீங்களே தப்பு பண்ணி வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிருந்தாலும் அந்த பிரச்சனையையும் இயேசு தீர்த்திருக்கிறார். அதுக்காக தான் மனிதனாய் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையிலே உயிரை கொடுத்து உங்கள் பொருளாதார பிரச்சனையை, உங்கள் குடும்ப பிரச்சனையை, உங்கள் சரீர வியாதி எல்லாவற்றையும் சிலுவையிலே தன்மேல் அவர் சுமந்து கொண்டார். அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாரு. இப்போ அவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், உங்கள் சரீரத்தில், எல்லாத்துலேயும், மனதில், எல்லாத்துலேயும் அவரை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அவருக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், மாறிடும். போன வாரம் அதை பற்றி தான் விளக்கமாக பார்த்தோம். அதை தொடருவோம் இன்னைக்கும். அப்போ எந்த அரசாங்கமும் யாரில் மக்களுடைய பிரச்சனை என்ன செய்ய முடியல, முழுமையா தீர்க்க முடியல. எந்த அரசாங்கமும் ஒரு மனுஷன் ஒரு குடிக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் இருதயத்தை ஏதாவது அரசாங்கம் மாற்றிட முடியுமா? தமிழ்நாட்டு அரசாங்கம் மாற்றிட முடியுமா? இல்லை வேற யாராவது அரசாங்கத்தில் வந்தால் அவங்க மாற்றிடுவாங்களா? மாற்றவே முடியாது. ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். இனிமேல் யாராவது இன்னும் 50 வருஷம் கழிச்சு பிறந்து வந்து ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்போ அடுத்தால வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே இல்லையா? நான் சொல்கிறேன், அதனால வாழ்க்கை மாறிடுமானா நான் சொல்லுவேன் எனக்கு சந்தேகம்தான். அப்போ எப்படிங்க வாழ்க்கை மாறும் பாருங்க. இயேசுவின் தோளின் மேல் அரசாங்கம் இருக்கிறது. அவருடைய அரசாங்கம், அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுகை உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உங்கள் பிரச்சனை என்ன செஞ்சிடும், தீர்ந்துடும். அதை சரி செய்வதற்கான ஞானத்தையும் பலனையும் கிருபைகளையும் நன்மைகளையும் அவர் என்ன செய்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவருடைய அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா சொல்றாரு பாருங்க. முதலாவது, நீதியினாலும் நியாயத்தினாலும் ஆளுகை செய்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் ஊழலே கிடையாது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நிறைய நேரத்தில் மக்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது தெரியுமா? மேலே இருக்கிறவங்க ஒருவேளை நல்ல ஆட்சியாளராக இருந்தால் கூட, அவர்கள் எல்லா சட்டத்தையும் கொடுத்தா கூட, இடையில வர்றதுக்குள்ள எல்லாம் என்ன செஞ்சிருது, பலர் அதில் தலையிட்டு எல்லாத்தையும் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இவர் ஒவ்வொருத்தரையும் டைரக்டா ஆளுகை செய்கிறார். இயேசு இங்க இருக்கிறாரு, அதே நேரத்தில் உலகத்தில் அமெரிக்கால என்ன செய்யறாரு, இருக்கிறார். தம்முடைய ஆவியானவர் மூலமா அங்கேயும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்து, தங்கள் குடும்பத்தில் இடம் கொடுத்து, தங்களுடைய வேலையில, தங்களுடைய பொருளாதாரத்தில் இடம் கொடுக்குறாங்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆளுகை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிறார். தொடர்ந்து வாழ்க்கையை நல்ல விதத்தில் முன்னேற்றி கொண்டு போறதுக்கு உதவி செய்கிறார். அப்ப முதலாவது என்னது, நீதியினாலும் நியாயத்தினாலும் ஆளுகை செய்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய அரசாங்கத்தின் கர்த்தத்துவத்தின் பெருக்கம், அவருடைய அரசாங்கம் அப்படியே பெருகிக்கிட்டே போதான். எங்கேயோ எருசலேம்ல ஆரம்பிச்சது பாருங்க அவருடைய ஆளுகை, பிறந்து அங்கே தான் ஆரம்பிச்சது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இடங்களிலும் இயேசு ஆளுகை செய்கிறார். காட்டுக்குள்ள வாழ்ற மனுஷனுடைய உள்ளத்திலே இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, போயிருக்கிறார். அவர்களுக்கும் இயேசுவை பற்றிய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப இயேசு போக முடியாத இடம்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை நீங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு ஆளுகை செய்ய முடியும். இந்த அரசாங்கம் உங்க வாழ்க்கையில பெருக முடியும், உங்க குடும்பத்துல வளர முடியும். அது மட்டும் இல்ல, அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமா? சமாதானமான அரசாங்கம். இந்த சமாதானம் பெருகிட்டே போகுது. இதை இப்போ கொஞ்சமா இருக்கிறது என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே போகுது. இந்த சமாதானம் சொல்லும் போது ஏதோ மனசுல கொஞ்சம் நிம்மதியா இருக்குதுங்க, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், முன்னாடி நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் தேவலாம், நிம்மதியா இருக்கு, அப்படிப்பட்ட சமாதானத்தை பத்தி சொல்லல. நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கையில 3 முக்கிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீரத்துல வியாதிகள், பலவீனங்கள் போன்ற பிரச்சனைகள். இந்த 3ஐயும் தீர்த்துட்டு நீங்க எப்போதுமே பணத்துல நல்லா இருந்து, குடும்ப உறவுகள்ல சண்டை சச்சரவு இல்லாம, சரீரத்துல வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம, ஆரோக்கியமா வாழ்ந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி யோசிச்சாலே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட சமாதானத்தை அவர் கொடுக்கும்படியாக அந்த அரசாங்கத்தை, ஆட்சி பொறுப்பை தன் தோளின் மேலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சமாதானத்துக்கு என்னது இல்லையா? முடிவே இல்லையா? அவர் முடிவில்லாமல் உங்களுக்கு இது எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்க போகிறார். அது மட்டும் இல்லை, இதை எப்படி உங்க வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தால சொல்றாரு, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய நேரத்தில் நம்ம மனிதர்கள் மத்தியில் சொல்லுவாங்க இல்லையா, நான் அவனை அழிச்சே தீருவேன் அப்படின்வாங்க இல்லையா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்க போறேன் அப்படின்வாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை அழிக்கணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு வைராக்கியம் என்ன செய்யுது மனுஷங்களுக்குள்ள? என்ன இப்படி பேசிட்டானா அவனை என்ன செய்ய போறேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவனாக்கும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட மக்கள் வாழ்றாங்க. இங்க பாருங்க, கடவுளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் தெரியுமா? உங்க வாழ்க்கைய சமாதானமா மாத்தணும்னு கடவுள் வைராக்கியம் கொள்கிறார். உங்களை விட அவருக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்குது. நீங்க இப்ப இருக்கிற இந்த நிலையில இருந்து எல்லாத்துலயும் நல்லா இருக்கணும்னு யார் வைராக்கியம் கொண்டிருக்கிறார்? கடவுள். எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்க, எவ்வளவு நல்ல அரசாங்கம் பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த அரசாங்கத்தை ஏத்துக்கலாமா? இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடலாமா? ஆனா இந்த அரசாங்கத்துல நீங்க ஓட்டு போட்டு அவரை தெரிந்தெடுக்க முடியாது. அவர் தான் உங்களை என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மளை அவர் தெரிந்தெடுத்து நமக்காக பரலோகத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? இறங்கி மனிதனாக வந்திருக்கிறார். நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்க உலகத்தில் இருக்கிற அரசாங்கத்துல எல்லாம் வேலை எப்படி நடந்துட்டு இருக்குது? இதை மக்களாட்சின்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா இது மக்களாட்சி இல்லை, இது மன்னராட்சி. இந்த மன்னர் சரித்திரத்தில் இருந்த மற்ற தவறான மன்னர்கள் போல அல்ல, இவர் மக்களுடைய நலன் மேலேயே கருத்தா இருக்கிற ஒரு மன்னர். இந்த சாதாரண மக்களையும் மன்னர்களாக, அரசர்களாக, ராஜாக்களாய் மாற்றுகிற ஒரு மன்னர். எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், சரீரத்தில் வியாதியே வரக்கூடாது, சுகமா வாழணும் அப்படின்னு விரும்புகிற ஒரு மன்னர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, இது நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சி வரணும்னு விரும்புறீங்களா? நான் இந்த ஆட்சியை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிற பல முன்னேற்ற கழகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கழகங்கள்லாம் நான் எதிர்பார்க்கல. இந்த ஆட்சி வந்தால் இந்த கழகம் வந்தால் நல்லாயிரும், அந்த கழகம் வந்தால் நல்லாயிரும். எந்த கழகம் வந்தாலும் நல்லா ஆக முடியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் செஞ்ச கழகம் பெரிய கழகம். அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கை எல்லாம் கெட்டு போச்சு. கடவுளே எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன், என் ஆசைப்படி தான் வாழ்வேன், யார் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. இதெல்லாம் குடும்பத்திலே இருக்கு இல்லையா? நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க, பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. எனக்கு யாரை பற்றியும் அக்கறை கிடையாது, எனக்கு என் விருப்பம் நிறைவேறணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும். நீங்கள் கஷ்டப்படுறீங்களா நஷ்டப்படுறீங்களா எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் எக்கேடும் கட்டு போங்க, நான் நல்லா இருந்தால், நான் நிம்மதியாக இருந்தால் போதும், எனக்கு நான் சாப்பிட்டா போதும். இப்படி தான் மனிதர்கள் மத்தியில் இருக்குது பாருங்க. ஆனால் இந்த தேவன் இந்த அரசாட்சியில் அப்படி கிடையவே கிடையாது. இவர் தன்னுடைய நலத்தை என்ன செய்யல, பார்க்கல. இவர் வித்தியாசமான ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார்.
இவர் மனிதன் செய்த கலகத்தை மாற்றி மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்படியாக, உண்மையாகவே முன்னேற்றும்படியாக வந்த ஒரு கழகத்தை நிறுவினார். அதை நான் இப்படி சொல்லுவேன், கடவுள் முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் நிறைய முன்னேற்ற கழகங்கள் இருக்குது. ஆனால் இது என்னது? கடவுள் முன்னேற்ற கழகம், இல்லைனா இயேசு முன்னேற்ற கழகம். இது எல்லாருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? நன்றாய் மாற்றுகிறது. எல்லா விதத்திலையும் நல்லா இருக்குது. நீங்கள் இப்போ இருக்கிற நிலையில் என்ன செய்ய முடியாது? நிச்சயமாக இருக்க முடியாது. இவரை மட்டும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா, இவர் வந்து பாருங்க, கட்டாயப்படுத்தி உங்களை ஆளுகை செய்ய வேண மாட்டார். நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமாக்கும், நான் சொல்கிறதான் கேட்கணும்னு உங்களை என்ன செய்ய மாட்டார்? கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் இவர் உங்கள் மேலே எப்போதுமே அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் விரும்புறதை விட உங்களை நல்லா வைக்கணும்னு இவர் ரொம்ப விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனால் இவர் அப்படி என்ன செய்கிறார்? விரும்புகிறார். வாழ்க்கையை தலைகளாக மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இவருக்கு நான் நல்லா சொல்லுவேன், இவர் ஒரு நல்ல அரசியல்வாதி. பொதுவாக சபைகளில் அரசியலே பேச மாட்டாங்க. அரசியலே வேணாம், அது சாக்கடை, அது குப்பை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசுவும் நல்ல அரசியல் செய்திருக்கிறார். நல்ல விதமான வாழ்க்கையை, மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அரசியலை அவர் செய்திருக்கிறார். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் அந்த அரசியல் நடந்து கொண்டே இருக்குது. இந்த அரசியல் சுயநல அரசியல் அல்ல, பொதுநல அரசியல். எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற அரசியல் அல்ல, நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அரசியல். இயேசு எந்த அளவுக்கு அதை செஞ்சார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்தார். அப்படிப்பட்ட அரசாங்க தலைவர்கள் யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? யாருமே கிடையாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான அரசாங்கம் எந்த அரசாங்கம்? இந்த இயேசுவின் அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும், பாதுகாக்கும், தேவைகளை சந்திக்கும், நீங்கள் எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கு உதவி செய்யும், படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நன்றாக ஆக்கும். உங்களை விட ரொம்ப அட்வான்ஸாக யோசித்து உங்களுக்காக செயல்படுகிற ஒரு அரசாங்கம் இது. சரிங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, ஓகே இருக்கட்டும். ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் வாழ்க்கை நல்லா இல்லையே, ப்ராக்டிக்கலாக இப்போ நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்லை தெரியுமா? நாம் நம்முடைய மனசை அடக்காமல் அப்படியே ஏதோ இஷ்டத்துக்கு விட்டுட்ருக்குறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. போன வாரம் சொன்னேன் இல்லையா, மனுஷனுடைய பிரச்சனைக்கு காரணம் அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை. மனுஷன் என்ன பண்ணுறான்? அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கை அமைக்கணும்னு விரும்புகிறான், அப்புறம் போய் பிரச்சனையில் சிக்கிக்கிறான். அதனால தான் பிரச்சனை பெருகிறது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, சொல்கிறார் நீதிமொழிகளில், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்றாரு? பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம் நல்லா கவனிங்க. உலகத்தில் என்ன சொல்றாங்க? ரொம்ப பவர்ஃபுல்லா வலிமையா இருக்கிற ஆட்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்றாரு? வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். உலகம் என்ன சொல்லுது? வலிமையா இருந்தா ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த அரசாங்கத்தில் பொறுமை உடையவரே மேலானவர். பொறுமை இருக்குதா உங்களுக்கு? பொறுமை இருக்கிறவங்க பூமியே சுதந்திரிப்பாங்களாம். பொறுமை கடலினும் பெரிது. இதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? பொறுமையினால பூமியை என்ன செய்யலாமா? சொந்தமாக்கிடலாமா? சில ராஜாக்கள், சில மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் அவங்க இருந்த பட்டணத்தை நிறைய பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொறுமையாக செயல்படுவாங்க. இன்னைக்கு கூட பிஸ்னஸ் பண்ணுற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பித்து பொறுமையாக செயல்பட்டு வந்து அந்த துறையில் அவங்க இப்போ ராஜா மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டு அதில் ஆள் இல்லைன்ற அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. அது காரணம் என்னது? பொறுமை. அப்போ பெரும் வலிமை மட்டும் இருந்தால் போதாது,
இந்த வலிமை இருக்கிற ஆட்கள் என்ன, பொறுமை இல்லாமல் வலிமை இருக்கிற ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எதனாலும் எடுத்தங்கவத்தன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. குடும்பத்தில் கூட அதை பார்க்கலாம். ஆண் வலிமையா இருந்தானா என்ன பண்றான், தன்னுடைய மனைவியின் மேல அதிகாரத்தை செலுத்துறான். ஒருவேளை சில குடும்பங்கள்ல பெண் வலிமையா இருக்கிறாங்க, அப்படியும் குடும்பம் நான் பார்த்துருக்கிறேன். பெண்கள் வலிமையா இருந்து ஆணை என்ன செய்வாங்க, அடக்கி ஆளுவாங்க. அப்புறங்க இதனால குடும்பம் உறவு என்ன செய்யாது, சரியாகாது. எப்படி சரி பண்றது, பொறுமையா மூவ் பண்ணணும். உறவுகள்ல வலிமை என்ன செய்யக்கூடாது, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பெரியவளா நான் பெரியவனா என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. அங்க அன்பும் பொறுமையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த பொறுமை உடையவர்கள் தான் யாரு, மேலானவர்கள். அடுத்தால சொல்றாரு, நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். ஒரு பெரிய பட்டணத்தை போய் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி துவம்சமாக்கி எல்லாத்தையும் பிடிக்கிற ஆளை விட யார் பெரியவங்களாம், தன்னை, தன்னுடைய மனதை, தனக்கு இருக்கிற ஆசையை அதை கட்டுப்படுத்துறது தான் யாரா பெரிய ஆளும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற மேனேஜர் இல்லை பாஸ் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு போட்டு அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு கோபம் வர்ற நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிறவர் சிறந்தவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வீட்டில் சிக்கல் வருது, சிக்கல் வர நேரத்தில் போட்டு அடிக்கிறத விட நம்ம கோபத்தை கொஞ்சம் அடக்கி அந்த பிரச்சனையை என்ன செய்யணுமா, சரி பண்ணணும். நம்ம மனதை அடக்காம விடும்போது என்ன ஆகுது, தாறுமாறா ஏதாவது பேசிடுறோம். சிலலாம் சொல்லுவாங்க, எனக்கு கோவம் வந்துட்டுனா என்ன கையில் என்ன கிடைக்க தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்வாங்க இல்லையா. அப்படிப்பட்ட ஆட்கள் பெரிய ஆட்கள் கிடையாதுன்றார். ஆனால் உலகம் என்ன சொல்லுது, பா அவர் கோவம் வந்து அவர் முன்னாடி நிற்க முடியாதுப்பா, பயங்கரமான ஆள் அப்படின்வாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் பயங்கரமான ஆள் கிடையாது, அவன் ரொம்ப வீக்கான ஆளுன்றாரு. அதனாலதான் என்ன செய்யறான், அவன் கோபத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, இவன் வந்து நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை பாருங்க, பெரிய பெரிய ஒரு தலைவர் ஆகணும் அப்படின்னா பைபிள் அதுக்கு ஒரு அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுது. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவன் தன்னுடைய குடும்பத்தை முதல்ல ஆளணுமா. ஒரு மனைவிய 2 பிள்ளைங்களை வச்சு அவனால என்ன செய்யணுமா, அவன் நன்றாய் நடத்த தெரியணுமா. மனைவிய 2 பிள்ளைங்களை நன்றாய் நடத்த முடியாதவன் தலைவனா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நல்ல தலைவனா இருக்க முடியாது, தாறுமாற ஆண்டுட்டு இருப்பான். ஏன்னா இவனாலதான் 2 பிள்ளைங்களே ஒழுங்கா நடத்த முடியலையே. ஆனா நீங்க பாருங்க, உலகத்துல எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா, வீட்டுல மனைவி பிள்ளைங்களை நல்லா பராமரித்து பாதுகாத்து போஷித்து அன்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நிதானமா நடத்தி போகணும்னு விருப்பம் இல்லை. ஆனா எதுக்கு தலைவனாகணும்னு ஆசை, நாட்டுக்கே நான் ராஜாவாயிரணும், நாட்டுக்கே நான் தலைவன் ஆயிரணும், நான் வேலை பார்க்கறதுல நான் பாஸ் ஆயிரணும், நான் மேனேஜர் ஆயிரணும், நான் உயர்ந்துடணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா முதல்ல என்ன பண்ணணுமா, நம்முடைய மனசை அடக்கணும். நம்முடைய மனதை என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். கோபம் வரும்போது கட்டுப்படுத்தணும். ஆசை ரொம்ப கொந்தளிக்கும் போது என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். அவங்ககிட்ட அது இருக்குது, நானும் இதை வாங்கணுன்ற எண்ணம் வரும்போது என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதற்கு தேவையான காரியங்களை முயற்சி செய்து சம்பாதிக்கணும். ஆண்டவர் உதவி செய்கிறாரு. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது என்ன செய்கிறாரு, பலன் கொடுக்கிறாரு. அந்த பலனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் முன்னேறிப்பா அதை என்ன செய்யணும், வாங்கணும். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணாம எடுத்தங்கவுத்தன் பண்ண என்ன ஆகுது, ஒன்று கடனில் சிக்கிக்கிறோம், இல்லை குடும்ப உறவுகளில் சிக்கலாகுது. நீங்க ரொம்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாம டென்ஷன் ஆகி கவலைப்பட்டு பாரப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், சரீரத்தில் வியாதி வரும். தெரியுமா உங்களுக்கு, நிறைய இன்னைக்கு இருக்கிற வியாதிகளுக்கு காரணம் மனிதனுடைய கவலை, பாரம், கஷ்டம், மனவேதனை, அதுதான் காரணம். நீங்க வேணா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்க, அவருக்கே என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் நல்லா நார்மலாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அனுப்பி விடுவார். நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, ஹார்ட்டில் டெஸ்ட் எடுத்துக்குவோம், ஃபுல் பாடியும் செக்அப் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லைன்றவார் டாக்டர். ஏன்னா அந்த செக்கப்லாம் இது எனக்கு இந்த கவலை பாரம்லாம் என்ன செய்யாது, காட்டாது. உள்ள ஏதாவது கல் இருந்தால் ஸ்கேன் பண்ணால் காட்டும், உள்ள கவலை இருக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, ஸ்கேன் பண்ணுற மிஷினில் பார்க்க முடியாது. மனசில் இருக்கிற தேவையில்லாத கோபம், வைராக்கியம், வெறுப்பு, கசப்பு அதெல்லாம் என்ன செய்யாது,
ஸ்கேன் எக்ஸ்ரே காட்டாது, அது நமக்கு தான் தெரியும். அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணுமா சொல்றாரு, மனதை அடக்குகிறவனே உத்தமன், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறவனே மேலானவன். மற்றவங்களை கட்டுப்படுத்துறவன் மேலானவன் கிடையாது. தேசத்துல தலைவனா இருந்து எல்லாத்தையும் அடக்கி ஆள்றான், ஹிட்லர் மாதிரி ஆள்றான், அவங்க மேலானவங்க கடவுள் சொல்லல. தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறவர் மேலானவர். அப்படி வாழ்ந்த ஒரே முழுமையா கரெக்டா வாழ்ந்தவர் இயேசு மட்டும்தான். தன்னை சிலுவையில் அறையறவங்களுக்காக என்ன பண்றாரு, ஜபம் பண்றாரு. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு அவருடைய அன்பை காட்டுறாரு. அவர் நினைச்சார்னா தன்னுடைய கோபத்தில் அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு வார்த்தையில அழிச்சிருக்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவர் அதை பண்ணலை. தன்னுடைய மனதை என்ன செய்யறாரு, கண்ட்ரோல் பண்றாரு. தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையுமே என்ன செய்யல. பாருங்க, இந்த இயேசு நம்மை ஆளும் போது நாமும் நம்முடைய மனதை அடக்குகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆமா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டா, ஒரு கோயிலுக்கு போயிட்டா, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டா, நான் இங்க இருந்துட்டா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. நிறைய பேர் அதனாலதான் பாருங்க பல மதங்களை பின்பற்றுறாங்க. பாருங்க, எந்த மதங்களையோ எந்த மத தலைவர்களையும் நான் குறை சொல்லலை. முகமது நபியா இருக்கட்டும், இந்து மதத்தில் இருக்கிற பல பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், புத்த மதத்தில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், பல நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். புத்த மதத்தில் கூட ஒரு கருத்து இருக்குது, ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நல்ல கருத்து தான். ஆனால் அவங்க யாருமே மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியல, சரி பண்ண முடியல. இயேசுதான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்ன அல்லாம உங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. உங்க வாழ்க்கையின் பிரச்சனை தீந்துட முடியாது. நீங்க தேடி தேடி அலைகிறதுனால எதுவும் மாறாது. நானே அதனால உங்களை தேடி என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையை இவர் பக்கமா என்ன செய்யணும், திருப்பணும். இங்க இருக்கிற அரசாங்கத்தை நீங்க நம்பினாலும் உங்க வாழ்க்கை மாற போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்பி நம்பி தான் கெட்டு போயிருக்கிறோமே, எதுவுமே தான் மாறலையே. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் என்ன செய்யலையே, நடக்கல. நிறைய குடும்பங்கள் என்ன சிக்கலாக தான் போயிட்டு இருக்குது. அந்த தவறான பழக்கத்திலேருந்து வெளில வர முடியல, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்கள் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. சிலர் அதனால என்ன பண்றாங்க, குடும்பத்தையே விட்டுட்டு போங்க நான் சாமியாரா போயிடுறேன்னு போயிடுறாங்க. அப்படி போன ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படியும் போக சொல்லலை. அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. உண்மையான ஆன்மீகம், உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்னது, குடும்பத்தில் இருக்கணும், ஆனால் கடவுள் சொல்றபடி என்ன செய்யணும், வாழணும். ஏன்னா எதுவும் வேணாம், பொண்டாட்டி வேணாம், பிள்ளைகளை வேணாம், ஒன்றும் வேணாம், நான் தாடி வளர்த்துட்டு சாமியாரா போயிடுறேன், அப்படி போறது ஆன்மீகம் கிடையாது. அப்படி போறது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. அது எந்த பிரச்சனையும் தீர்க்க போறதும் கிடையாது. இவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை ஆக போறாரு உலகத்துல. அப்ப அப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர்களும் எந்த பிரச்சனை என்ன செய்யல, தீர்க்கல. ஆனால் நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை அந்த தலைவர்கள், மத தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எந்த பிரச்சனை என்ன செய்யல, தீர்க்கல. பிரச்சனையை தீர்க்க வந்தவர் ஒருவர் மட்டுமே. அவர் யாரு, இயேசு கிறிஸ்து மட்டுமே. எந்த அளவுக்கு அதை தீர்க்கிறார் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பூமியில வந்து மனிதனாக வாழ்ந்தபோது மக்கள் படுகிற பிரச்சனையெல்லாம் பார்க்குறாரு. வியாதியில் இருக்கிறாங்க, குடும்பத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, சரீரத்தில் வியாதி, பொருளாதாரத்தில் சிக்கல், தேவைகளே சந்திக்க முடியாத சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஆட்கள்லாம் பார்த்தாரு, வியாதியில் கஷ்டப்படுற ஆட்களை பார்த்தாரு. எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, பல மதங்கள் நிமித்தமா மதங்களின் பாரம் அவங்க மேலே இருந்தது. இதை செஞ்சிரு, இந்த தோஷத்தை தீக்கிறதுக்கு இதை பண்ணிரு, அந்த தோஷத்தை தீக்கிறதுக்கு இத்தனை நாள் இதை பண்ணிரு, எல்லாம் சரியாயிரும், உன் வாழ்க்கைய மாறிடும். நம்ம ஊர்ல கூட சொல்லுவாங்க, ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துடுவான். கேட்டிருக்கீங்களா? சினிமா டைலாக் இல்லைங்க, நம்ம பேசுறதுலேருந்து அவன் சினிமாவில் எடுத்து டைலாக போட்டிருக்கான். அதை நான் இதை சின்ன வயசுல நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி யாரும் டாப்ல வந்த மாதிரி எனக்கு தெரில. என்னங்கட்டா டாப்ல இருக்கிறவங்க கீழே தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அதனால யாரும் என்ன செய்யலை, மதங்கள்னாலேயோ யாராவது இந்த
காலத்தை, நாட்களை, மாதங்களை நம்புறதுனால யாரும் என்ன செய்யல, மாறல. நாலு நட்சத்திரத்தை பார்த்து அதனாலையும் வாழ்க்கை என்ன செய்யல, மாறல. ஜோசியம் பார்த்தும் வாழ்க்கை என்ன செய்யல, மாறல. ஏன்னா ஜோசியக்காரர் வாழ்க்கையே மாறலையே, அவரே கஷ்டத்துல தானே இருக்கிறார். அவரே நமக்கு ஜோசியம் பார்த்து அவர் அந்த வருமானத்தை வாங்கி அவர் பிழைக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவரே கஷ்டத்துல இருக்கிறாரு, அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப பாருங்க, இயேசு இங்க சொல்றாரு, அப்படி கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஏண்டா வாழ்றோன்னு பாரத்தோடு இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு. மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, அந்த நாட்கள்ல சொன்ன இல்லையா, மக்கள் பலவிதமான பாரங்கள்ல இருந்தாங்க. அந்த பாரங்கள் எல்லாம் அவங்கள போட்டு தோல்ல போட்டு அமுத்துச்சு, கஷ்டப்பட்டாங்க. ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை, இன்னொரு பக்கம் சரீரத்தில் ஏதாவது வியாதி, கஷ்டம், வேதனை. இதெல்லாம் தாண்டி சரி ஏதாவது கோயிலுக்கு போனால் சரியாயிரும் அப்படின்னு போனால் அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால தான் நீ இப்படி கஷ்டப்படுற, இதெல்லாம் பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாரம். ஏற்கனவே கடன்ல இருக்கிறான், இந்த காரியம் இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணா சரியாயிரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்க வைக்கிறாங்க. யாரு? மத தலைவர்கள், இந்த மதத்தை நம்புகிற ஆட்கள். சரி, இவன் அதையும் பண்றான், சரி எப்படியாவது பிரச்சனை தீர்ந்தா போதும். பாருங்க, மனுஷனுக்கு பிரச்சனை தீரணும், அதான் இல்லையா? நமக்கு கூட அப்படிதானே, ஏதோ பண்றேன், பிரச்சனை தீர்ந்தா சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரோம் இல்லையா? அப்ப அப்படி மக்கள் இருக்கும்போது என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இதை பண்ணிரு, அதை செஞ்சிரு, பலியிட்டு, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா அப்படின்றாங்க. அந்த மாதிரி இன்னும் அதுவும் செஞ்சும் பாரம் மாறல, பிரச்சனை தீரல, கவலை நீங்கல. அதே கவலை, பாரம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சா எப்படி இருக்கு? உங்க மேல 100 கிலோ மூட்டையை தூக்கி வச்சாச்சு, எப்படி இருப்பீங்க நீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? தாங்க முடியாம இருப்பீங்க இல்லையா? அதை இறக்கி வச்சுட்டா முடிஞ்சது. பாருங்க, இப்ப நீங்க உங்க மனதில் கவலை, கஷ்டம், உங்க குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய சரீர நிலையை குறித்து வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா, கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த பாரங்கள், கவலைகள் எல்லாம் என்ன செய்கிறது? இயேசுவினால் இறக்கி வைக்கப்படுகிறது. அதான் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தால சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரி, எப்படிங்க இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா, பட்டணத்தை பிடிக்கிறத காட்டிலும் தன்னுடைய மனசை அடக்கிறவன் தான் யாரு? உத்தம வலிமையான ஆட்களை காட்டிலும் பொறுமையான ஆட்கள் மேலானவர்கள். இயேசு சொல்றாரு, நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், பொறுமையாவும் இருக்கிறேன், சாந்தமாவும் இருக்கிறேன். சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகம் அப்படின்னா என்னது? தோல்ல இந்த மாடுலாம் உழும்போது என்ன செய்வாங்க? தோல்ல நுகம் மாட்டுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் நுகம். இப்ப மக்கள் மேல, தோல் மேலலாம் என்ன இருக்குது? கஷ்டம், கவலை, பாரம், மதம், இப்படிப்பட்ட பாரம் இருக்குது. இயேசு சொல்றாரு, ஏன் நுகத்தை ஏற்றுக்கோ. இவர் தோல் மேல என்ன இருக்குது? ஏசாயால வாசம் இல்லையா? இவர் தோல் மேல என்ன இருக்குது? அரசாங்கம் இருக்குது, ஆட்சி பொறுப்பு இவர் தோல் மேல இருக்குது. இப்ப ஏன் ஆட்சி பொறுப்பை நீ ஏற்றுக்கோ, ஏன் ஆளுகைக்குள்ள வந்துரு, ஏன் ஆளுகை நானும் உனக்கும் தர்றேன். என்ன ஆகும்? அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஏன் அரசாங்கத்துக்குள்ள வந்துரு, ஏன் ஆளுகைக்குள்ள வந்துரு, ஏன் ஆளுகையை உனக்கும் நான் ஷேர் பண்றேன், இந்த அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட கற்றுக்கொள். நான் என்ன சொல்றேனோ அதன்படி வாழ என்ன செய்ய கற்றுக்கொள். அதான் நான் எப்போதுமே சொல்றது உண்டு. என்னங்க நிறைய வாசனை சொல்றீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏதாவது புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் எளிமையா, இன்னும் ஈஸியா எப்படி புரிய வைக்கலாம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை தான் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க பிரச்சனை, பாரம் என்ன செய்யறோம்? கலண்டு போயிடும். நீங்க அப்படியே பாரத்தோடயே போக மாட்டீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரத்தோட வந்தையா, பாரத்தோட போறேன். அப்படி போக கூடாது. பாரத்தை இயேசு மேல என்ன செஞ்சிடணும்? இறக்கி வச்சிடணும். அதான் சொல்றாரு, நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது.
இந்த கவலை, கஷ்டம், பாரம் இதெல்லாம் ரொம்ப நம்மளை போட்டு அழுத்துது, கஷ்டப்படுத்துது இல்லையா? இது மட்டும் இல்லாம மதங்கள்ல இருந்து வர்ற பாரம் இன்னும் கொஞ்சம் அழுத்துது நம்மள. ஆனா இயேசு சொல்றாரு, என் நுகம், என் அரசாங்கம், என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குமா? மெதுவா இருக்குமா. என் சுமை லகுவா இருக்கும். பஞ்சு மூட்டையை தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? 100 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி தோல்ல வைக்கிறதுக்கும் ஒரு பஞ்சு மூட்டையை தூக்கி தோல்ல வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இயேசு சொல்றாரு, என் நுகம் பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கும்ன்றார். அதை நீ கஷ்டப்பட்டு சுமந்துட்டு அலைய வேண்டியது இருக்காது. உன் வாழ்க்கையை நான் லேசா மாத்தி கொடுத்துட்றேன், நீ என்ன நம்பு அப்படின்ற. எவ்வளவு நல்ல ஒரு அரசாங்கம் இல்ல பாருங்க. எனக்கும் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் இயேசுவை ஏற்றுக்கல. இப்போ இதை கேட்குற நீங்கள் ஒரு வேளை இயேசுவை ஏற்றுக்கலன்னா கூட நான் சொல்கிறதுனால ஏற்றுக்கணும்னு இல்லை, இவரை பற்றி நல்லா கேளுங்க. இவர் எப்பேற்பட்ட ஒரு அரசாங்க தலைவராக, ஒரு ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கோங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். ஓகே ஓகே சரி. அப்ப நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரே ஒரு அரசாங்கம் தான் இருக்குது. அது என்ன அரசாங்கம்? இயேசுவின் அரசாங்கம், இயேசு முன்னேற்ற கழகம். இந்த முன்னேற்ற கழகம் உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனையும் என்ன செய்யுது? தீர்க்குது. என்னுடைய கேள்வி என்ன, உங்க தோள் மேல எந்த அரசாங்கம் இருக்குது? உங்க அரசாங்கமே இருக்குதா? நானே என் வாழ்க்கையை என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, இயேசு என்னை ஆளட்டும், இயேசு என் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். அவர் சொன்ன மாதிரி நான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் அவர் மேலே கொண்டு வரேன், அவரை ஏற்றுக்கிறேன், அவருடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கிறேன். என் வாழ்க்கை, என் மனசு, என் சரீரம், என் குடும்பம், என் பிள்ளைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் ஆளட்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அவரை ஏற்றுக்கோங்க, அவரை கூப்பிடுங்க. ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியிலலாம் அவரை அலோவ் பண்ணாமல் அனுமதிக்காமல் இருக்கிறீங்கன்னு பாருங்க. இப்போ சிலர் பாருங்க, இயேசு ஏற்றிருப்பாங்க, ஆனால் குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையும் அவரை என்ன செய்ய மாட்டாங்க? கொண்டு வர மாட்டாங்க. குடும்ப பிரச்சனையில், வேலையில், பண விஷயத்தில், சரீரத்தின் காரியத்தில் எல்லாத்துலையும் அவரை கொண்டு வரணும், அவரை ஆளுகை செய்ய விடணும். அப்போ தான் அவர் வருவார். அவர் ஆளுகை செய்வார். ஆனால் என்ன ஆகும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்களே கவலைப்பட்டு நீங்களே இஷ்டத்துக்கு வாழணும் விரும்புனீங்கன்னா என்ன ஆகும்? கவலை, பாரம், கஷ்டம் அதிலேயே இருப்பீங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்? நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் சரீரத்தில் தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு சரீரத்தில் எந்த சொல்யூஷனுமே கிடையாது. அதனால தான் டாக்டர்கிட்ட போனால் கூட அது என்னன்னு கண்டுபிடிக்க அவங்களால முடியல. நிறைய பேர் கவலைப்பட்டு பாரப்பட்டு கேன்சர் வந்தவங்களாம் இருக்கிறாங்க. பைபிள்லேயே அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதனால கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் என்ன செய்ய முடியாது? தீர்க்க முடியாது. இயேசு சொல்றார், நீங்கள் உங்களில் கவலைப்படுகிறதுனால் எவனாகிலும் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கவலைப்படுறதுனால வெள்ள முடிய கொஞ்சம் கருப்பாக்கிற முடியுமா? கவலைப்படுறதுனால கருப்பா இருக்கிற நீங்க கொஞ்சம் இன்னும் கலர் ஆயிருவீங்களா? ஆகவே முடியாது. நினைச்சா கூட இன்னும் 10 வருஷம் கவலைப்பட்டாலும் ஆக முடியாது. கவலைப்பட்டீங்கன்னா ஒருவேளை இருக்கிற அழகு அதெல்லாம் கொஞ்சம் குறையதான் செய்யும். இப்ப இருக்கிறத விட குறையதான் செய்யும். ஆரோக்கியம் கெட்டுதான் போகும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யணுமா? கர்த்தர் மேல வைத்து விடணுமா. உங்கள் பாரங்களை எல்லாம் யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்க வேண்டும். அவர் உங்களை என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் போட்டு விடுங்கள். அவர் எல்லா விதத்திலும் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அவருடைய அரசாங்கத்துல சமாதானம் பெருகிறது, சந்தோஷம் பெருகிறது, நீதியும் நியாயமும் நிலைப்படுத்தப்படுகிறது. நான் சொன்னேன், போன வாரம் சொன்னேன், 3 பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அரசாங்கத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல இவர் என்ன பண்றாரு? நம்முடைய மனதை, இருதயத்தை ஆளுகிறார். ஒரு தவறான பழக்க வழக்கத்துல அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களை கூட இயேசு ஆளுவாரானால் அந்த பழக்கம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஏன்னா அவங்க மனசுல ஏதோ வேற ஏதோ சிக்கல் பிரச்சனை இருக்குது, அதை அவங்களால தீர்த்துக்க முடியல. அதனால என்ன செய்யறாங்க? ஒரு தற்காலிக தீர்வை தேடி போதை மருந்துக்கோ குடிக்கிறதுக்கோ என்ன செய்யறாங்க? போறாங்கன்னா இயேசு சொல்றாரு, அந்த பாரத்தை நீயே வச்சிட்டு இருக்க, அதை நீ ஹேண்டில் பண்ண முடியாது, என்னிடத்துல என்ன செய்ய
வா, நான் என்ன செய்கிறேன், உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன், உன் அடிமைத்தனத்திலேருந்து உன்னை என்ன செய்கிறேன், விடுதலை ஆக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசாங்கம் இது. பாருங்க, இந்த அரசாங்கம் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒயின் ஷாப் மூடப்பட முடியும். இந்த அரசாங்கம் வராம, இந்த அரசாங்கம் அப்படியே பிரம்மாண்டமா டக்குன்னு வந்து இப்ப இருக்கிற ஆட்சியை கவிழ்த்துட்டு இவர் போய் மேல போய் உட்கார்ற அப்படிப்பட்ட ஆட்சி கிடையாது. இயேசு சொல்றாரு, நீங்க என்ன விசுவாசிங்கன்னா உங்கள் மத்தியில் அரசாங்கம், ராஜ்யம் வந்து விட்டதுன்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. அப்ப நம்ம மனசை திருப்பணும். பாருங்க, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏத்துக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் இயேசுவை ஏத்துக்கணும். இந்த இயேசு தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்க கணவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், குடும்பத்தில் இருக்கிற மற்றவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்கு இயேசுவை உள்ள கொண்டு போறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு பாருங்க. இந்த இயேசுவினுடைய அரசாங்கம், ஆளுகை அவருடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நான் சொல்லுகிறேன், எல்லாம் மாறிவிடும். கடைசி ஆரம்பிச்ச கேள்வியோட முடிக்கிறேன். உங்க தோள் மேல இப்ப எந்த அரசாங்கம் இருக்கிறது? நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன், என் மேல இயேசுவின் அரசாங்கம் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பைபிள்ல யோசுவான்னு ஒருத்தர் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நீங்க யாரை சேவிக்க போறீங்க? முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 33 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் ராஜாவாக, அரசராக, ஆட்சி பொறுப்பில் இருப்பாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கையே மாறிடும். நான் ஏற்கனவே போன ஆசீர்வாதத்தை பத்தி பேசும்போது சொன்னேன், அவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? ஓவர்டேக் பண்ணும். அவரை நம்பும் போது, அவருடைய வார்த்தையின்படி வாழும்போது, அவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்களெல்லாம் என்ன செய்யுமா? ஓவர்டேக் பண்ணும். உங்க தலையில வந்து மற்றவர்களுக்கெல்லாம் பரவுற அளவுக்கு என்ன செய்யும்? ஓவர்டேக் பண்ணும். அதனால நீங்களே உங்க வாழ்க்கை என்ன செய்யாதீங்க? ஆளுகை செய்யாதீங்க. இயேசுவை, நீர் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யும், நீர் என் வாழ்க்கையில ராஜாவாக இரும், என் இஷ்டத்துக்கு நான் வாழ போறது இல்லை, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. இங்க இருக்கிற அரசாங்கத்தை அல்ல, பரலோக அரசாங்கத்தை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். உங்க வாழ்க்கையில் சமாதானம் பெருகி கொண்டே போகும். நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அற்புதமான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. எங்களை முன்னேற்றும்படி ஆண்டவரே, மனிதன் செய்த கலகத்தை நீக்கும்படியாக நீரே மனிதனாய் இறங்கி வந்து ஒரு முன்னேற்ற கழகத்தை, அற்புதமான அரசாங்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அரசாங்கம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய விருப்பம், உங்க ஆசை நிறைவேறுவதாக. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும், குடும்பத்திலும், பொருளாதாரத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், சரீரத்திலும், மனதிலும் நீர் ஆளுகை செய்வீராக. நீரே ராஜாவாக இருப்பீராக. உங்க அரசாங்கம் உங்க தோள் மேல இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை ஆளுகை செய்யும். உங்க அரசாங்கம் என் தோள் மேல இருக்கட்டும். உங்க அரசாங்கம் என் வாழ்க்கையில இருக்கட்டும். உங்க அரசாங்கம், உங்க ஆட்சி என் குடும்பத்துல இருக்கட்டும். ஆமாண்டவரே, உம்முடைய ஆட்சி எல்லார் குடும்பத்திலும் இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாய் பொருளாதார, குடும்ப, சரீர பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போவதாக. நீர் சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய இளைப்பாறுதல், சமாதானம் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.